வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். 851 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. தகுதியுள்ளவர்கள் அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்ற செய்தின்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இது பற்றி முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். 2025-26ஆம் கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 851 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட இருப்பதாகவும் அதற்கு விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய 15 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கல்லூரிகள் காலியாக உள்ள இடங்களில் உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை பணியமர்த்த இயலாத நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலுக்கிணங்க மாணவர்களுக்கான கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே 574 இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது. அதில் 516 பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள் இதன் தொடர்ச்சியாக 851 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 38 பாடப்பிரிவுகளில் 851 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இது குறித்த முழு விவரங்கள் tngasa.org என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ளவர்கள் அடுத்த மாதம் அக்டோபர் 8ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். கடந்த ஜூலை 21ஆம் தேதி அறிவிப்பின்படி ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும் போது தங்களின் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறலாம். தமிழ்நாடு அரசின் நெறிமுறைகளை பின்பற்றியும் கல்வி தகுதி மற்றும் நேர்முக தேர்வு மதிப்பீடுகளின் அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். ஸோ விண்ணப்பிப்பதற்கு பார்த்தீங்கன்னா www.tngasa.org என்ற இணையதளத்தில் அது பணியிடங்கள் குறித்து வெளியிடப்பட்டுள்ளதுன்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவராக தான் இந்த இணையதளத்தை போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அடுத்த தகவல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.